பரிதாரத்தை பூசிக்கொள்ள வாய்ந்து கூட வீட்டுல இல்ல விளையாட்டு கிளம்பிச்சு. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆச்சு? அதான் அதெல்லாம் என்ன எவ்வளவு வேலை இருக்குது வாய போல. 2 பேர் இதா சனியா தானே என்ன தனியா தான் இருக்கிற. என்ன பண்ண சொல்றேன்? கவனத்திலே வச்சுக்க மாட்டீங்க. என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? அதாடியா 50 வயசு ஆகுது. இந்த வயசுல விடவா 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடைக்காதம்மா. நாள் செல்ல சுகதானம்மா, இனி நாள் செல்ல சுகதானம்மா. இந்த வயசுல இந்த ஆசை வச்சுக்கிறீங்க. ஷாம்பு வாங்கிடுவா தாத்தா. 2 பேரும் என்ன பண்றீங்க? பாரு பெரிய தலையாக்கு என்ன வலை தொலை பாரு கம்முன்னு இருக்கு. என்ன வாய்ந்தாண்டு போய் என்ன சொல்லிட்டு போற? ஒன்னும் இல்லம்மா, உங்க பாட்டுக்காரியே பாயாசம் தாளிக்கு கடுவு காட்டா. பாயாசம் தாளிக்க கடுகா? ரசம் தாளிக்கா அது எங்க சொல்லுங்க. என்னையா இந்த வயசுக்கு போய் இந்த மாதிரி பேசுறீங்க? இங்க பாரு, என்ன ஷாம்பு தான் வாங்கிடுறேன். அது இல்லையா நேத்த தலைக்கு ஊத்திக்க ஓடி புடு கஷ்டமால. என்னை விட்டு பிரிந்து எங்குதான் சென்றாயோ? உன்னை தேடிக்கொண்டு வருகின்றேன். என் வெளியிலுக்கு தென்படவில்லை. எங்க இருக்கிறாய் காவியா? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி, ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி, பாட்டு பாடி. தாங்க முடியவில்லை. தண்ணீர் ராஜா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? யாரா இருக்கும்? நான் விளையாடுறது. தயவு செய்து யாரும் அமைதியா இருங்க. ஒரு முக்கியமான காட்சி. ஐயா 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 ஐயோ கீழே உட்காரு. நான் பின்னாடி தரேன். ராஜா கீழே உட்காரு. ஐயா எழுதுங்க ஐயா. அம்மா ஐயா யாரம்மா நீங்க? நீங்க யாரு ஐயா? நன்றாக இருக்க வேண்டும். மயக்கத்தில் எனக்கு தண்ணீர் தெளித்து தாகத்தை தீர்த்தாய் அம்மா. என்ன ஆயிட்டு ஐயா? பசி கொடுமை தாங்க முடியலையா? ஐயோ பாவம். இங்கதான் எங்க வீடு பக்கத்துலயே இருக்கு ஐயா. சாப்பாடுனா எங்க வீட்டுல நிறைய எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அப்படியா? ஆமா. தானத்திலே சிறந்ததான அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படின்ட்டு பசி என்று வருவருக்கு புசி என்று அன்னமிட்டால் அந்த குடும்பமே சிறு சிறப்பு. புறப்படுங்க ஐயா, சாப்பாடு போடுறேன். பொண்ணு விளையாட போச்சு. எங்கதான் போகுது? என்னதான் பண்றே தெரியல. எங்க போய் கை கால எங்கனா கூட்டு அடிக்கிறியா? போயிட்டு போச்சு வீட்டுக்கு வரணும்னு கிடையாது. எங்க மேடா அழுவாதம்மா. சகிக்கல இப்படி வந்துடுறா ராஜா. ஐயோ ராஜா என்னம்மா என்ன? தாத்தா என்ன? நானே விளையாட போனேனா? ஆமா. அங்க ஒருத்தர் விழுந்துட்டார் தாத்தா. அது அவரா? யாரு? இல்ல யாருன்னே தெரியல. அவருக்கும் வயிறார பசிக்குது அப்படின்னு சொன்னாரு. பசி மயக்கத்துல வீரவன், கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன் உன் கண்ணுக்கு தண்ணி தெரிறான். அவனையா போய் எழுப்புறீங்க? தாத்தா அவர் யாருன்னே முதல்ல தெரியல. சரி அவர் பசி மயக்கத்துல இருந்தாரு. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன சத்திரமா சாப்பிடியா? வர வச்சு கொடுத்துக்கிறேன் நானு. சரி சொல்ற மாதிரி அது மாதிரி தான் வச்சுக்கிறேன். பசி மயக்கத்துல சாப்பாடு கூட்டியா? ஆமா தாத்தா. எங்க வா? இங்கதான் இருக்காரு. போய் கூட்டா போ. திருப்பதிக்கு அழைத்து வந்தீர்களே. ஆமாம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் ஒரு அனாதை போல இருக்கின்றேன். மைனர் ஜாலி மணிபாஸ் காலி வா. உன்னை கேட்டானா? மரனூர் பக்கத்துல கோட்டை பூண்டி. அதே அம்மா உரைத்து அவ மாங்கால் கூட்டு ரோடு பக்கத்துல மடிப்பாக்கம். வாய மூடு சொன்ன. வாய மூடு. எல்லாரையும் வாய மூடு. எல்லாரையும் வாய மூடு வச்சு நீ தான் பேசாண்டியா? ஐயா பசி கொடுமை தாங்க முடியவில்லை. உங்கள் சண்டை பிறகு வைத்து குடியே போனா கூட 2 ஏக்கர் அண்டை வெட்டலாமாடா? பசி மயக்கி கீழே படுத்துக்கிறேன். போடுங்களா? என்ன வேலை இதெல்லாம்?
சரி சரி நம்ம கூட தேடி வந்துட்டே இல்லையா உண்மைதான். ஏற்கனவே ஒருத்தன் சாப்பாடு வந்து இப்படி உட்காந்துக்கிறான் அவன் எவ்வளவு காலி பண்றான்னு தெரியல நான் என்ன பண்ணுவேன் ஒரு இவ்வளவு இருந்தா போதும். கொஞ்சமா இவ்வளவு இருந்தா போதும் கொஞ்சமா இவ்வளவு இருந்தா போதும். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் நிறைய சாப்பிட மாட்டேன். இது நிறைய இது கொஞ்சோண்டு ஆமா ஐயா. சரிடா. காலையில ஆ. ஒரு 100 இட்லி சாப்பிடுவோம், அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். சரி சத்தியமா சாப்பிட மாட்டேன். நாம கட்டி திசன் இருந்தா வாங்கி அந்த நாமத்தை போட்டு போடு மதியம் ஒரு அண்டா பக்கெட் பிரியாணி சாப்பிடுவேன். பக்கெட்டியாங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவேன். சரிப்பா அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். ஏக்கடா வயிறு பிடி சாப்பிடுறா சாப்பாடு குறையுது. ஒரு 10 லிட்டர் பாலை காய்ச்சி குடிப்பாங்க. சரி சுண்ட காய்ச்சி தரேன் செத்தனா குழந்தை கூப்பிடுற சாப்பாடு போடுமா குழந்தை மா அப்பா ஏ என்னையா வெத்து வச்சுக்கிறிய ஒண்ணு போற வரவெல்லாம் சாப்பாடு கூப்பிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஒருத்தனை கூப்பிட்டாது ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தனை கூப்பிட்டாது வாரத்துக்கு 7 பேர் வந்தா என்ன ஆகுது குடும்பம் அப்பா நம்மள வள்ளல் பரம்பரை அப்பா. ஆமா ஆமா தனக்கு மிஞ்சினாதான் தானம்னுவாங்க வாரி வாரி அவனுக்கு போட்டு நம்ம என்னத்தை போட்டுக்கிட்டியா ஊருக்கு ஊரு சபையே கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆமா வள்ளலார் சுவாமிக்காக. சரி நம்ம தான் வேணும் எடுத்துன்னு சுத்துறோம் நமக்கு கரெக்ட் விடு நம்மளும் ஊரா சாப்பிட்டுக்கலாம் அவன் இட்டு போய் சாப்பாடு போறியா அப்பா என்ன என் வாயை பாத்துக்கிறேன் இல்லப்பா இருக்காது யாருப்பா அவரு? யாருன்னு தெரியல அவனும் ஒரு அனாதியா நமக்கு வந்து மாற்றலாம் அனாதியாவே இருக்கிறாமா அட்ரஸுக்கு ஒண்ணு கிடையாது பழுத்து மணியாட்டு அனுப்பி தந்தா கூட எப்படி அனுப்புறது சரி எங்க இருக்கிறாரு? கேக்குறான் பாருமா அப்படியா ஐயா. ஐயா, இந்த பாவியை மன்னித்து கொஞ்சம் ஒரு அமைதியா வார்த்தை கையில. என்ன பாவியை மன்னித்து ஒரு வார்த்தை என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னங்க நடந்தது? எதற்காக என்னுடைய பாதத்தில் விட வேண்டும்? காவியா, பணத்தால் இந்த உலகத்தில் அனைத்துமே சாதி முடித்து விடலாம் என்று சாதித்திடலாம் நினைத்தேன். ஆனால் பணத்தால் முடியாதது குணத்தால் மட்டுமே முடியும் என்று நீ சாதித்து விட்டாய். ஒரு பெண்ணாக பிறந்தால் பணத்திற்கு ஆசைப்பட மாட்டாள். தாலி கட்டிய கணவன் ஒன்றோடு ஒன்று இருந்து நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனதிலே மனைக்கோட்டை கட்டி சிறுவதிலே தாய் தந்தை எழுந்து அண்ணனுடைய வளர்ப்பிலே வளர்ந்து நான் உன் கற்பை கெடுத்து விட்ட என்பதற்காக கற்பை இழந்தவள் கற்பை கெடுத்தவரை மணக்க வேண்டும் என்பதற்காக போராடி என்னை திருமணம் செய்து கொண்டாய். ஆனா இந்த பாவி உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த தாசிரத்திலே சென்று அனைத்து நான் இழந்து விட்டேன். பிறகுதான் தெரிந்து அவள் யார் என்று. நம் நாட்டு தளபதியாருடைய ஒன்று சேர்ந்து நம் குடும்பத்தையே சீர்குலைய வைத்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த பாவியை மன்னித்து ஒரு வார்த்தை கூறு காவியா, ஒரு வார்த்தை கூறு. என்னங்க இப்பொழுது நீங்கள் எப்படி கலங்கி நிற்கிறாயோ அது போல உங்களிடத்தில் வேண்டாம் வேண்டாம் ஏழுங்க. நீங்களோ மன்னருடைய மக, நாங்க ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவங்க. எனக்கென்று ஒரு ஆடவர் இருப்பார், அவரை மணந்து கொண்டு நான் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று கத்தினேன், கதறினேன், துடியா துடித்து. ஆனா உன்னை விட போவதில்லை என்று என்னுடைய கற்பையை கெடுத்து விட்டீர்கள். என் கற்பை கெடுத்த பிறகு உங்களுடைய காலில் விழுந்து கதறினேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் தாய் இல்லாதவன், நான் தந்தை இல்லாதவன், நான் அண்ணனுடைய வளர்ப்பில் வளர்ந்தவன். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா கற்பை நெறியோடு வாழ வேண்டும் என்று உரைப்பார்கள். ஏன் கற்பை கெடுத்ததை நீங்க தானே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினேன். ஆனா வேண்டாம் என்று என்னை ஏற்று உதைத்து விட்டார். ஆனா என் உடன் பிறந்த அண்ணன் எப்படியாவது உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்ததா நீதிமன்றத்தில் வந்து நீதி கேட்டு அதன் பிறகு உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உரைத்த பிறகு என் கழுத்தில் மாலையை மாற்றி மாங்கல்யத்தை. ஆனா திருமணமாகி நாம் இருவரும் ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழவில்லை. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டில் காலமெல்லாம் கணவரோடு சந்தோஷமா இருக்க வேண்டும், பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா முதலில் மட்டும் என வேண்டாம் என்று உரைத்து விட்டீர்கள். இப்பொழுது புரிகிறதாங்க, நாங்க ஏழந்தாங்க.
நீங்க கோபுரம் தான், நாங்க குப்பை தாங்க. ஆனா ஏழையாக இருந்தாலும் பாசத்தோடு வாழக்கூடிய என்னங்க, ஒரு ஆணாக பிறந்தவன் இருந்து விட்டால் பணத்தை கொடுத்தால் 10 பேர் வருவார்கள். ஆனா அந்த பாடையை தூக்குவதற்கு பாசம் உள்ளவங்க மட்டும்தாங்க தூக்குவாங்க. பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று நினைப்பார்கள். ஆனா இந்த உலகிலே விலை மதிக்க முடியாதது பாசங்க. அழகு அழகு என்னை பார்த்து மூதேவி என்று உரைத்திருக்கிறேன். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை. இந்த அழகு என்பது மனது உள்ளவரை. ஆனா ஒருவர் மீது அன்பு வைத்து விட்டால் உயிர் உள்ளவரை அவர்களையே நினைத்துக் கொண்டு இருப்பாங்க. என்னங்க, எங்க கிட்ட பணம் இல்லைங்க, ஆனா நல்லது ஒரு குணம் இருக்கிறதுங்க. இத பாருங்க, கொடை கோபுரம் என்று நீங்க வாழறீங்க, நாங்க குடிசிலதான் வாழறோங்க. கூடானாலும் குளித்து விட்டு குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று உரைத்திருக்கிறார்கள். நாங்க ஆடம்பரமா வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லைங்க, அன்பு இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறேங்க. என்னங்க, கணவனே கண் கண்டு தெய்வம் என்றுதான் ஒரு பெண்ணாக பிறந்தவன் நினைப்பார். எந்த ஒரு பெண்ணுமே கணவனை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனா நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுங்க. நான் உங்களோட பணத்துக்காக வரலங்க, உங்க மாளிகை கோடை கோபுரத்துக்காக நான் ஆசைப்படலைங்க. என் கற்பை கடுத்தவர் நீங்க தானே, அதனால காலமெல்லாம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கவியா, என் பாதத்தில் நீ விழுவதா? உன் பாதத்தில் ஆனாலும் இந்த மன்னிப்பை கேட்க வேண்டும் காவியா. செய்யக்கூடாத கொடுமைகளை இந்த பாவி நான் செய்து விட்டேன். தாஸ் இல்லத்திற்கு சென்று அவனிடமே தஞ்சமெனும் புகுந்து விட்டேன். இருந்தாலும் ஏழ்மை குடியில் பிறந்தாலும் அண்ணனுடைய அரவணைப்பில் வளர்ந்தாலும் எனக்காக காத்து கொண்டிருந்தாய். நீ அல்லவா பெண், உன் நிலைமை புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு காவியா. என்னங்க அண்ணா, என்னம்மா என்ன விட்டுட்டு தனியா வந்திருக்க? எங்கேயே போகவில்லை என்ன அண்ணா, என் கணவர் வந்துட்டார். என்னது? இத பாருங்கள் அண்ணா. அடா பாவி, என்னம்மா உயிரோட அண்ணா? என் தங்கை என்ன தவறு செய்தா? ஏன்னா என் தங்கை அடித்து சித்திரவதை செய்து ஆட்டு விட்டு விட்டாய பாவி. அட கொடியவனே அண்ணா, ஏமா தடுக்கிறேன், ஏமா இந்த பாவி தடுக்கிறேன். தங்கை மீது உள்ள பாதத்தால் துடியான்னு துடிக்கிறாய் அண்ணா. எனக்கு தெரிகிறது அண்ணா. ஏனென்றா என்னை பெற்றெடுத்த தாய தந்தை இறந்த பிறகு எனக்கு தாய் இல்லாத குறைய தீர்த்தது நீங்க அண்ணா, தந்தை இல்லாத குறைய தீர்த்தது நீங்க அண்ணா, உடன் பிறந்த அக்கா தங்கை இல்லாத குறைய தீர்த்தது நீங்க அண்ணா. தங்கச்சி, உன்னுடைய கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விடக்கூடாது என்று உரைத்த அண்ணா. அண்ணா, அவர் தவறு செய்து விட்டார் அண்ணா. இதை பாருங்கள் அண்ணா, இருந்தாலும் திரும்பி வந்து விட்டார் அண்ணா. அண்ணா, ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது 1000 சீர்வரிசைகள் கொடுத்தாள் அண்ணா. அந்த பெண்ணா பிறந்தவளை இறந்த பிறகு தாய் வீட்டு கோடி என்று கொண்டு வருவார்கள். அது அண்ணன் மட்டும் தானே செய்வார்கள் அண்ணா. அண்ணா, இத பாரு அண்ணா, என்னை மன்னித்து விடு காவியா என்று மன்னிப்பு கேட்டு விட்டார் அண்ணா. என் மீது உள்ள பாசத்தினால் அவரை நீங்கள் கொண்டு விட்டார். உன்னுடைய தங்கை அண்ணா, உண்மைதாம்மா, நான் பூவிடந்து பொட்டிடந்து பூச மஞ்சள் கிடந்து என் கணவர் கட்டிய தாலி அறுத்து உன்னுடைய தங்கை நான் அமங்கல்லையா? என்னம்மா வார்த்தை இதெல்லாம்? என்னை மன்னித்து உன்னுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல் நான் மனித தன்மையை இழந்து அரைக்கன் போல் செயல்பட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் என்னை கொல்வதற்கு தங்கன் இருக்கக்கூடிய பாசத்தால் தங்கைக்கு துரோகம் செய்து விட்டானே,
தங்களுடைய கணவன் என்று என்னை கொள்வதற்கு துணிந்து விட்டாய். இருந்தாலும் ஏன் மனைவி என்னதான் துரோகத்தை செய்தாலும் என்னை காப்பாற்றுவதற்காக ஓடி வருகிறாளே, இதுதான் உண்மையான பாசம். ஒரு ஆடவன் எத்தனை பெண்ணை தேடி சென்றாலும் நாடி சென்றாலும், ஆனால் மனைவிதான் மனைவி ஓர் மாணிக்கம், மனைவி ஓர் மாணிக்கம், மனைவி ஓர் மாணிக்கம் என்பதை என் மனைவி காவியா நிரூபித்து விட்டாள். பொழுது புரிந்து கொண்டேன் மனைவி என்றால் எனக்கு. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும். கணவனுக்கு துரோகத்தை செய்யக்கூடாது. எந்த ஒரு பெண் கணவனுக்கு துரோகத்தை செய்கிறார்களோ அடுத்த பிறகு அவளே தாசியா பிறக்கின்றாள் அண்ணா. ஆனா தங்கச்சி, நான் தாசியாக வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை அண்ணா. ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என் தங்கை அல்லவா நீ? கணவனுக்கு துரோகத்தை செய்யக்கூடாது அண்ணா. தங்கச்சி, அண்ணா அன்று உரைத்தேனே, என்ன வார்த்தை உரைத்தேன்? திருமணம் நடந்த பொழுது எனக்கு எதுவுமே இல்லை அம்மா. தாய் தந்து இருந்திருந்தால் உனக்கு செய்ய வேண்டிய சிறுவரிசெல்லாம் செய்திருப்பார்கள். நான் இப்போதே போகிறேன், வேலை தேடி போகிறேன். நான் கை நிறைய சம்பாதித்து உனக்கு செய்ய வேண்டிய சிறுவரிசெல்லாம் செய்கிறேன் என்று உரைத்து விட்டு சென்றவன். அண்ணா எனக்கு தாய் வீட்டு சீரி எங்க அண்ணா? கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா, கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணா என்ன தவம் செஞ்சு விட்டோம், பாவி நானும் பெண்ணா பிறந்த பாவமா. அழவே கூடாதம்மா. மைத்துனா, மைத்துனா, அன்று என்ன வார்த்தை உரைத்தீர்கள்? நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், நீயோ ஏழ்மனை குடும்பத்தில் பிறந்தவள், உனக்கும் எனக்கு ஒத்திட்டு வராது உரைத்தீர்கள். இன்று பார்த்தாயா? இந்தாருங்கள் ஐயா, இதுதான் தாய் வீட்டு சீதனம். இனிமேலாவது என்னை மன்னித்து மைத்துனா. என் தங்கைக்கு எந்த குறையுமே நேரக்கூடாது. என்னங்க பார்த்தீர்களா? எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் நம்மளுடைய திருமணம் திடீரென்று நடந்து விட்டது. ஏதோ காலத்தின் கோலம் என்று உரைப்பார்கள். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கச்சிக்கு தாய் வீட்டு சீர் கொடுக்க வேண்டும் என்று உழைத்து உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்து எனக்காக என்னுடைய அண்ணன் தாய் வீட்டு சீர் கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் தாய் வீட்டு சீரி என்பது உடன்பிறந்த அண்ணன் தம்பி மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அதே போல் ஒரு பெண்ணாக பிறந்தவளை இறந்த பிறகு தாய் வீட்டு கோடி எப்பொழுது வரும் என்ற அந்த ஆன்மா அண்ணனுடைய கோடி எப்ப வரும் என்று தாங்க ஏங்கிக் கொண்டிருக்கோம். எனக்கு சீர்வரிசை கொடுத்து விட்டார். என் கணவனும் நல்லவர் தான், என்னுடைய அண்ணனும் எனக்கு நல்ல. திரிந்து வந்துட்டு உன்னுடைய கணவன் இனிமேல் நீ அழவே கூடாது, ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். தம்பி 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 அண்ணா, எனக்கு ஆறுதலாக இருந்தது இவன் தான். ஆமாமா, லட்டு இல்லப்பா, அந்த தேவடியா பெண்ணு தேவடியால கரண்ட் மிஷின்ல சாவ வச்சுலாம் அது சாம்பல் குத்துக்கிறாங்க ஒரு கிளாஸ். அது எதுவுமே அடிச்சு காய்ச்சல போய் கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறேன். அதனால எனக்கு போயிட்டு வரணும். தாய் வீட்டு சீர்தான் கொடுக்கறன்னு பாத்தனாடா. உடம்பத்தை கழிச்ச தேவடியா தேவடியா பண்ணி தமாக்குறாங்க. அப்படியா? அவங்க மொத்த சாவச்சு. அவங்க நல்லவங்களா தான் கங்கையில கிடைக்கலாம், அவங்க கெட்டவங்க. அதனால போய் கூத்துல போய் கடிச்சிட்டு வா. கூத்துல வேணும், பீ தொட்டியில கடிச்சிட்டு வரேன். அப்பதான் இது வரும். இனிமே திருந்தி ஒழுங்கா வா. என் அக்கா வச்சுன்னு குடம் பண்ணு. இனிமே தேவடியா பேச்சு காட்டா இப்ப தந்து விட்டுமா? தந்து விட்டா அவள்தான் நீச்சி. அதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன். ஆமா, ஒழுங்கா இருக்கணும்னா சார் என்ன சொல்லாத. நீ இன்னும் எத்தனை பேர் தான் வரலான்னு என்னடா ஒவ்வொருத்தரும் இவர் யார் தெரியுமா? யாருமா? உன்னுடைய தந்தை இவர் தான். அப்பா அப்பா என்ன பேர்? அம்மா ரோஜாங்க. அப்பா இன்னைக்கு வந்து மன்னித்து விடம்மா. உன்னையும் நீ தாயும் பிரிந்து நான் தனிமையில் வாடி விட்டு மன்னித்து விடம்மா. அப்பா, இத்தனை நாள் இங்க எங்கதான் போயிருந்தீங்க? அம்மா எதுவுமே என்கிட்ட சொல்லல. அதை மட்டும் கேட்காதம்மா, ஏப்பா? அதை மட்டும் கேட்காது. அண்ணா, அனைவருமாக ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமா, புறப்படுங்க, அரண்மனைக்கு போலாம். வாங்க 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 வாங்க. வாங்க, நல்லா இருக்கு. அப்பா, என்ன மன்னித்து விடுங்களப்பா, நான் மறந்து விட்டேனப்பா. ஏனென்றா
உடன்பிற அண்ணனும் வந்து விட்டார், தாலி கட்டி என் கணவனும் வந்து விட்டார் என்று தானப்பா நான் இப்படி ஒரு வார்த்தையை உரைத்து விட்டேன். அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் தந்தை, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. என்னதான் இருந்தாலும் கூட பிறக்கிற பருப்பு தான், நம்ம வயிற்றுல பிறக்கிற குழந்தை தான். இடையில எங்கிருந்தோ வந்தீங்க, திடீர்னு கணவன் கிடைச்சிட்டா அண்ணன் கிடைச்சிட்டா அப்படின்னு சந்தோஷத்துல நீ போயிட்டம்மா. இந்நாள் முதலா எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லம்மா. எங்களுக்கு குழந்தையோ குட்டியோ ஒண்ணு இல்லம்மா. மகன் இருக்கிறாளே, பேத்தி இருக்கிறாளே, ஒருவேளை நம்ம இறந்துட்டா நெய்ப்பந்த பிடிக்கிறதுக்கு பேத்தி இருக்கிறாளே நான் இதுவரை நடிச்சிருந்தம்மா. உங்க உறவுலாம் ஒன்னா சேர்த்து இந்த பாவி அனாதியா விட்டு போறீங்களா பாப்பா? அனாதியா விட்டு போறீங்களாமா? அம்மா, என் உயிரை காப்பாற்றிய தெய்வம் அப்பா. நீங்கள் இருவரும் இல்லை என்றா இந்த பாவி நான் அன்று இறந்திருப்பேன் அப்பா. எனக்கு உயிரை கொடுத்த தெய்வம் அப்பா நீங்க இருவரும். அப்பா நான் பெற்றெடுத்த தாய் தந்த முகத்தை நான் பார்த்ததில்லை அப்பா. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீங்கள் இருவரும் தான் எனக்கு தாய் தந்தை. அம்மா நான் தாயே உன்னுடைய வயிற்றில் தான் அம்மா அடித்த பிறவி நான் பிறக்க வேண்டாம். பாதையை புடிச்சு நடந்தா அழகாக மாறும். பார்க்கத்தாடு வழிதாக இருப்பாரு, நடப்பாரு. பாதையை புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். பாருங்க, இந்த நாடத்தினுடைய கருத்து, இவ்வளவு பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அங்கே ஒரு பெண்ணுக்கு வந்து அழகு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, பாசமும் நேர்மையும் அந்த கற்பு நெறி தான் முக்கியம். அப்படின்னா நம்ம கட்டிய மனைவி தான் வந்து வாழ்க்கையில் முக்கியம். அது தவிர பெற்ற தாய்க்கு பிறகு மனைவி தான் முக்கியன்றது தான் இந்த கதை. இந்த அருமையான ஒரு பாச குடும்ப கதை. அந்த கதையில இந்த கடைசியா வந்து இந்த தாய் தந்தையா நடிச்சு ஒரு பாசத்தோடு இந்த குடும்ப கதை காட்டிய அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாம்ல. நன்றி நன்றி. காவியா, இருந்தாலும் உன் அண்ணன் என் தங்கை மீது ஆசைப்பட்டு விட்டார். உண்மைதான், அவருடைய தங்கை எனக்கு மனமளித்து வைத்தார். என்னுடைய தங்கையை அவருக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். ஏழை பணக்கிறது வித்தியாசமே இருக்கக்கூடாது. அனைவருமே இந்த உலகத்தில் சரிசமம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைத்தல் இருக்கின்றார், அழைத்து தங்கச்சி வேணாமா? இல்ல செய்வதெல்லாம் செய்துட்டு இப்ப வேண்டாம் என்று வரைக்கிறாய் அண்ணா. அண்ணா சீக்கிரண்ணா போடுங்க ஐயா. அண்ணா அப்பா அண்ணே அம்மா வாழ்த்துங்க. உங்களை நான் வாழ்த்தக்கூடாது, பெரியவங்க நீங்க. சின்ன கல்யாணம் முடிஞ்சதா? அப்படியே கிளம்ப பாப்பா, இது கீழ் பாப்பா படி போலாமா?